ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் சைமன் ஸ்ட்ரீட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாருதி டிசையர். ஸோ இந்த டிசையர் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு புது மாடலாக வந்திருக்குதுங்க. வேற லெவலில் தெறிக்க விடுற மாதிரி இருக்குது. இதோட ஃப்ரண்ட் கிரில்லுமே பாருங்களேன், ஐயோ 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 வேற லெவலில் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட்டான ஒரு வெஹிக்கிள், ஒரு ப்ரீமியமான வெஹிக்கிள் வாங்கணும்னா நான் என்னோட அபிப்பிராயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிளை நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 சிலிண்டர் வெஹிக்கிள், ஒரு ஆட்டோமேட்டிக்கில் வந்துடுது, எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சன்ரூஃபும் கொடுத்துட்றாங்க. பார்க்கவே சரியான வண்டிங்க. பார்க்க வேறு லெவலில் இருக்குது இல்லை அம்மா. அந்த கண்ணு பாருங்கள், இந்த டியரில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அப்படியே தெறிக்கி விடுற மாதிரி இருக்குது. ப்ரீமியம் பிராண்டு ஆடியோட லுக்கெலாம் இதில் அப்படியே கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு வண்டி சூப்பராக இருக்குதுங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஒரு பெஸ்ட்டான வண்டி நம்ம இது சொல்லலாங்க. அண்ட் இதோட பானட்டுமே பாருங்களேன், நல்லா ஒரு அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில், இந்த பானட்டுக்கு நடுவுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வண்டி சப்போஸ் பானட்டை க்ளோஸ் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் ஆகாமல் இருக்கிறதுங்க. அதே மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்க பார்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில், நல்ல ஒரு சூப்பராக ஒரு பிளாக் கலரில் ஒரு பியானோ ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதோட லோகமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிசைனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்பிளிட்டருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக்கில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிரில்லுமே நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் என்னென்னா இதோட குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்குங்க. பட் ஆனால் ஓகே தாங்க, பார்க்கறதுக்கு நல்லாவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆரம் கொடுத்துட்றாங்க. இங்கே ஒரு ஆரம், இங்கே ஒரு ஆரம் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா, ஃப்ரண்ட்லேயே ஒரு கேமரா வந்துடுது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 360 டிகிரி கேமராவும் வந்துடுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 360 டிகிரியில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கேமரா வந்துடும், இங்கேயும் ஒரு கேமரா வந்துடுது. நல்லாவே இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அண்ட் வண்டி நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல், அதாவது வண்டியோட கல்லே இதோட டோர் ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. ரெக்வஸ்ட் சென்சாரும் இதிலே வந்துடுது. சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 இன்ச் அலாய்வில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டைமண்ட் கட் அலாய்வில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டயர் கொடுத்துட்றாங்க, செக்யூர் டிரைவ். அண்ட் இதோட லுக்குமே, சைடு லுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வண்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுக்கிட்டு வண்டியை விடுறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த வண்டி எடுக்கிறது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இதோட லுக்குமே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இதோட டெய்லாம் பாருங்கள், எம்மா ஐயோ ஐயோ. இந்த பாருங்கள், அப்படியே என்னமோ அந்த ஏரோ ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நல்ல ஒரு எல்இடி ஃபினிஷில் நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க. இதோட லைட்டு, இந்த லைட்டு நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா லைன்ஸுமே நல்லா, ஸ்ட்ரைப்ஸுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடு போயிடலாம். இங்கே அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் நல்லா சூப்பராக கொடுத்துட்றாங்க. அண்ட் டிசைர் பேட்ஜிங் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சுசுகிக்கு ஒரு லோகோ வந்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாய்லர், இந்த ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டி ஃபினிஷில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லாவே இதுவே நல்லா அப்படியே இன்பில்டாகவே வந்துடுது. இங்கே ஒரு பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த வண்டியோட நம்ம பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். நமக்கு இந்த பூட் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளோட கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பூட் ஓப்பன் ஆகிடுங்க. சூப்பராக இருக்குதா? இந்த வண்டியில் நமக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 382 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லலாங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல இவ்வளோ ஸ்பேசியஸ் இருக்குதுன்னு. நல்லாவே இருக்குது. நல்லாவே தாராளமாக நம்மளோட லக்கேஜ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட மேலே பாருங்கள், கொஞ்சம் இந்த ஒயர்லாம் ஓப்பனாக விட்டுருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று தான் இருக்கும். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரியர் கேமராவும் இங்கே வந்ததுங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் சென்சார் இங்கே 2 கொடுத்துருக்காங்க. சாரி 4 கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 3 4 ரியர் சென்சாரும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஷார்மி ஆண்டனா பார்த்தீங்கன்னா அதனால் தெறிக்க விடுது.
நம்ம இப்போ வந்து இப்போ இதோட பேக் சைடில் வந்து பார்த்துடலாம். இதோட சீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே ஒரு ஸ்பேசியஸாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்துடுது. 2 பேசஞ்சருக்கான ஹெட்ரெஸ்ட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்ம் ரெஸ்ட்டு இங்கே வந்துடுது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 கப் ஹோல்டரும் கொடுத்துட்றாங்க. ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் வெண்ட் ஏசி இங்கே வந்துடுதுங்க. எல்லாமே இருக்குதுங்க. என்ன எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது பாருங்களேன் இங்கேயே. ஓகே, நம்ம இதை உட்காந்து பார்த்துடலாம். நல்லா இங்கே பாருங்களேன், என்னோடய நீ பாருங்களேன். இப்போ நான் செக் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக டிரைவர் சீட்டு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. பட் ஆனாலுமே கொஞ்சம் பின்னாடியே போட்டால் கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் வந்துடுங்க, அவ்வளோதான். ஆனால் நல்லாவே ஒரு ஸ்பேஸாக இருக்குது. டயர் சப்போர்ட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலுமே ஓகேங்க, நல்லா இருக்குது. அதாவது உட்காரதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான இருக்குது. வண்டியும் நல்ல பெருசாக இருக்க மாதிரி இருக்குதுங்க இந்த டிசைர் வண்டி. தாராளமாக எனக்கு தெரிஞ்சு 3 பேர் அழகாக உட்காரலாங்க. ரொம்ப கன்ஜஸ்டடெல்லாம் இருக்காது இந்த வண்டியில் உட்காந்து போகிறதுக்கு, நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. யப்பா, என்னண்ணா சொல்கிறது, எல்லாமே இந்த வண்டியில் பயங்கரமாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. இந்த பட்ஜெட்டுக்கு எல்லோரும் இந்த வண்டிக்கு தான் வாங்க வருவாங்க. சூப்பரான ஒரு விஷயந்தான். ரியர் விண்டோ வச்சு ரொம்ப பெருசாக கொடுக்காம சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப பெருசாக கொடுத்தாலும் நம்ம கால் அடிக்கும், நடுவில் உட்காரவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த சின்ன அம்பு ஒன்று இருக்குது, ஃப்ளாட்டாக இல்லை. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நடுவில் உட்காரவங்க இந்த காலம் அந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு உட்காந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்களேன், அதோட ஒளித்தோற்றமே நல்ல ஒளித்தோற்றமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்களா வண்டி, வேறு லெவலில் இருக்குதுங்க. இந்த டோருமே பாருங்களேன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இதுலேயும் அதே ஒரு பேட்டர்னை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம வண்டியோட இன்டீரியர் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போய் பார்த்தோம்னா எப்படி கொடுத்துருக்காங்க வண்டின்னு நல்லாவே இருக்குதுங்க வண்டி. அண்ட் இதோட டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு வந்து அனலாக் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் செமி டிஜிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து இது பாருங்கள், இதுதான் நம்மளோட புஷ் ஸ்டார்ட் பட்டனு. வண்டி ஆன் பண்ணியாச்சு. 9 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதோட டச் ஸ்க்ரீன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து நல்லா அனலைஸ் பண்ணிடுது, யாரெல்லாம் இருக்கான்றதை நம்ம அனலைஸ் பண்ணிடுது. அண்ட் இதோட ஸ்டேரிங் வீலுமே பாருங்கள், நல்லா டீ கட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மோட் மேலே அமுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எஃப்எம் ஆன் ஆகிடுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுதுங்க. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து மோடு சேஞ்ச் பண்ணிங்கன்னா இதில் மாற்றிக்க முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் கண்ட்ரோலும் கொடுத்துட்றாங்க. அண்ட் புஷ் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்றாங்க. அண்ட் இது வந்து நம்மளோட ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டோருக்கான பவர் விண்டோ சுவிட்சும் இங்கே வந்துடுது. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிரர் வந்து நம்ம வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதோட டோருமே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரீமியம் ஃபினிஷர், நல்ல ஒரு டூவல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து இது தொடுறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு மேட் ஃபினிஷில் நல்லா அழகாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு டைமண்ட் ஃபினிஷில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேட் ஃபினிஷில் தான் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சியான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் ஆகிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இதோட ஏசி கண்ட்ரோல் இங்கே கொடுத்துட்றாங்க, நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். வேறு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகிடும். பார்த்திங்களா, ஆட்டோமேட்டிக்காக இதிலே சார்ஜ் ஆகிடுது. அண்ட் இதுதாங்க நம்மளோட கியர் நாபை, நம்ம ஆட்டோமேட்டிக்கான கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா மேனுவல், நியூட்ரல் அண்ட் ரிவர்ஸ் 3 மோடு கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வுட்டு ஃபினிஷ்னு சொல்லலாம். பட் ஆனால் அந்த கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்வரிக்காக கலர் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலுமினியம் ஃபினிஷ்லேயும் அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷ்லேயும் இதோட டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது, பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் நார்மல் வந்து நமக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆலோஜன் லைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று எல்இடியில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அண்ட் இந்த வண்டியில் நமக்கு சன்ரூஃப் வந்ததுங்க. இந்த பாருங்கள், சன்ரூஃப் பார்த்துட்டிங்களா? எந்த பட்டன் நான் தட்டினோம் அப்படின்னா சன்ரூஃப் வந்து ஓப்பன் ஆகிடுது. அவ்வளோதாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கொடுக்கலை. ஆஹா, என்னப்பா அது? ஓ, இங்கே மட்டும்தான், அதாவது கோ பேசஞ்சர் மட்டும் தான் வேனிட்டி மிரர் வந்துருக்காங்க. இது ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது இந்த வேனிட்டி மிரர்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்ற ஒரு சேஃப்டிக்காக வந்து இது வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஒரு சார்ஜிங், யூஎஸ்பிக்கான ஒரு சார்ஜிங், சி டைப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பவர் சார்ஜரும் இங்கே வந்துடுது, யூஎஸ்பிக்கான சார்ஜரு. அண்ட் இங்கே வந்து நார்மல் வந்து நம்ம சார்ஜிங் பவர் இருக்குது, இங்கே நம்ம கொடுத்துட்றாங்க. இதோட கீ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுசுகியில் கொடுக்குற ஒரு கீ. ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு கீ வந்து தனியாகவே கொடுத்துட்றாங்க. அன்லாக் இதுதான் நம்ம இந்த வண்டியில் கொடுத்துட்றாங்க இந்த கீழே. ஆனால் இந்த சீட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4-வே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே நம்ம பண்ணிக்க முடியும். நல்லா இருக்குது. இதோட சீட் குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணல, சூப்பராகவே இருக்குது. அவ்வளோதாங்க. இதாங்க நம்மளோட இன்ஜின் டைப்பு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நான் கீழே கொடுத்துட்றேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஆயில் கொடுத்துட்றாங்க, வைப்பர் இங்கே வந்துடுது, இன்ஜின் ஆயிலுக்கு இங்கே வந்து நம்ம வந்து ஊற்றுற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கூலண்ட் ஆயில் இங்கே வந்துடுதுங்க. வண்டி வந்து நல்லாவே ஒரு பேக்டாக தான் இருக்குது. 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு இந்த இன்ஜின் போதும் அப்படின்னு இப்போ எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. பட் 4 சிலிண்டர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒன்று தான் வந்து இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த வண்டி நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 82 PS பவர் கொடுத்துருக்காங்க. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா வந்து 11.7 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைலேஜுன்னு வந்துட்டால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 25+ சொல்கிறாங்க. பட் மேனுவல் பார்த்தீங்கன்னா 24+, அண்ட் சிஎன்ஜிக்கு 33 வரைக்கும் அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து நமக்கு வந்து கூட குறைவு இருக்க தான் செய்யும் நம்மளோட டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி. இதுதான் நம்மளோட மைலேஜோட ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, சூப்பராக இருக்கிறீங்க பாருங்கள். அவ்வளோதான், கடைசியாக ஒருத்தோட காமிச்சுன்னு பாருங்கள். வண்டியோட லுக்கை பார்த்தீங்களா, உள்ள வேறு லெவலில் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குதா. பேக்கில் இன்னும் ஒரு தடவை பார்த்துங்க, ஸோ அம்மையாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேசியஸ்ங்க, சொல்லி ஆகணும், சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த வண்டி பிடித்திருக்கிறது. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோட ரிவ்யூவோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வெஹிக்கிளு கண்டிப்பாக உங்களை வந்து திருப்திப்படுத்தும். அதே மாதிரி இந்த வண்டியை பற்றி ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரஸ்கோ ஷோரூம், அவங்க தான் அந்த டீலர். அவங்க தான் இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கொடுத்ததுக்கு அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எந்த ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலனாலும் இந்த ஷோரூம் வந்து நீங்கள் அணுகலாம். அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோவை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களோட சூப்பரான வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை, அன்டில் தென் உங்கள் சைமன்.